நாங்கள் முதல் குறிப்பேடு மூல வீடுகள் பற்றி இதற்கு முன்னர் கற்றுக்கொண்டோம். அதிலே முக்கியமான ஒரு மூல வீடு காசேடு என்று பார்த்தோம். காசு கணக்கு முதலில் எழுதி கொள்ளப்படுகிற ஒரு கணக்கு. கொடுக்கல் வாங்கல்களை நேரே நேரத்தில் பதிவு செய்வதற்கு முதல் வரவு செலவு என்று பேரட்டில் நேரே பதிவு செய்வதற்கு முதல் ஆரம்பத்தில் எழுதி கொள்கிற 6 கணக்குகள் பற்றி பார்த்தோம். அதில் ஒன்று காசு கணக்கு. காசு கணக்கு ஒரு மூல வீடு, முதல் குறிப்பேடு. அந்த மூல வீடில் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்றதையும் பார்த்திருந்தோம். இப்போ மீண்டும் ஒரு தரம் அதனை மீட்பதுடன் மற்றும் சில விவரங்களை கற்க உள்ளோம். காசு கணக்கில் இங்கே பாருங்கள், இது வரவு பக்கம், இந்த கோட்டுக்கு இருக்கிற வரவு பக்கம். இதில் பெற்றுக்கொண்ட காசுகள் தான் இதில் எழுதணும், வேறு எதுவும் எழுதல. காசு பெற்றுக்கொண்ட காசு எல்லாம் இதில் எழுதுவோம். காசு பட்டியலிருந்து காசு எடுத்து கொடுத்தால், யாருக்கண்டான கொடுத்தால் அல்லது செலவு செய்தால் செலவு பக்கத்தில் எழுதுவோம். இவ்வளவுதான் வேலை, வேற பிரச்சனை எதுவும் இல்லை, லேசான வேலை. பெற்றுக்கொண்ட காசை வரவு பக்கத்தில் இருந்து கொடுத்த காசை செலவு எழுதுகிற விவரம் கொடுத்தான். பெற்றுக்கொண்டு இதை பாருங்க, என்னண்டு மூலதனம் இருக்கு. அப்போ மூலதனம் என்றால் இதில் எழுதிக்கிறோம், மூலதனம் எழுதிக்கிறோம். இதை கருத்தை எழுதிட்டால் உரிமையாளன் தந்த காசு, உரிமையாளன் வணிகத்தில் முதலீடு செய்த காசு, உரிமையாளர் முதலிட்ட பணம். இல்லை மூலதனம் ஒன்று மட்டும்தான் எழுதுகிறேன். மூலதனம் உரிமை என்றதுதான், இல்லை மூலதனம் என்றதான், மூலதனம் தான் எழுதுகிறேன். உரிமை இது பாருங்க 50,000 இதுக்குள்ள பெற்றுக்கொண்ட காசு. இது என்னது? வங்கி கடன் இருக்குது. வங்கி கடன் வங்கியிலிருந்து கடனாக பெற்ற தொகை இதில் இருக்குது 50,000 பெற்ற தொகை காசு போட்டியில் போட்டிருப்போம். அப்போ வங்கி கடன் மட்டும்தான் விவரம் உள்ளது. இது 40,000 விற்பனை. அப்போ விற்பனைட்டா விற்று உடனே காசு கிடைச்சிது, உடனே காசு விற்பனை. அப்போ காசு போட்டியில் போட்டிருக்கு. சுபா கடன் பட்டோம்னா நாங்கள் கடனுக்கு சாமான விற்றுருக்கோம். அவர் தர வேண்டிய காசு கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி தந்திருக்காரு. சுபான்றவர் எங்களுக்கு தர வேண்டிய காசுல 30,000 தந்திருக்காரு. அவர் தந்தவர் பேர் எழுதுகிறோம், சுபான்ற எழுதுகிறோம். 30,000 காசுபடி வட்டிக்கு யாருக்கோ காசு கொடுத்துருக்கிறோம், முதலீடு செய்திருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல முதலீடு செய்திருக்கிறோம். இந்த ஃபினான்ஸ் கம்பெனிலையோ யாருக்கோ கடன் கொடுத்துருக்கிறோம், வட்டி வருமானம் கிடைச்சிருக்கு. அப்போ இதில் வட்டி வருமானம் என்று எழுதுகிறோம் 3,000. இதுக்குள்ள காசு போட்டியில் போட்டு இதில் எழுதி இவ்வளவுதான், லேசான வேலை. இங்கே விதியும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. காசு கிடைச்சால் இதுக்குள்ள எழுதுகிறது. ஆனால் எப்படி கிடைச்சேன்னு இதில் தெளிவாக எழுதிக்கொள்ளும். ஏனென்று கேட்டால் இது அடுத்த கணக்கு, அடுத்த விளைவுக்குரிய கணக்கு. இது மூலதன கணக்கு. மூலதன கணக்கில் செலவு எழுதணும். இது வங்கி கடன் கணக்கில் செலவு எழுதணும். இது விற்பனை கணக்கில் செலவு எழுதணும். சுபா கணக்கில் செலவு எழுதணும். இது வட்டி வருமான கணக்கில் செலவு எழுதணும். அப்போ இதில் இங்கே எங்களுக்கு விதி தேவைப்படலை, விதியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு கணக்கில் நாங்கள் வரவில் எழுதினால் அந்தந்த கணக்கில் செலவில் எழுதணும். அதை பிறகுதான் செய்கிறது, இப்போ செய்கிறது. இதை முதல் குறிப்போடு எழுதுகிறோம். மூல வீடு ஆரம்பத்தில் செய்கிற பதிவு இது. அதே போல் காசு கொடுத்ததெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. காசு கொடுத்த 6 தரம் காசு கொடுத்துருக்கு. 2, 4, 6 தரம் காசு கொடுத்துருக்கு. 6 தரம் காசு கொடுத்த நேரத்தில் என்னத்துக்காக காசு கொடுத்தோண்டு எழுதுகிறது, கொள்வனை செய்து. அப்போ கொள்வனம் என்றால் உடன் காட்சி கொள்வனவு. சரட்டை வாங்கி உடனே காசு கொடுத்துருக்கு, கொள்வனவு. உடன் காட்சி கொள்வனை தான் இது. இந்த கொடுக்கல் வாங்கி உடன் காசு கொள்வனவு. இது தளவாடம் வாங்கி காசு கொடுக்குது. இது தளவாடம் வாங்கி பணம் செலுத்தப்பட்டது 8,000. இது கடை வாடகை கொடுத்தது 6,000, வாடகை கொடுத்தது. இது கொடுக்கல் வாங்கல் வாடகை கொடுத்தது 6,000. இது சுரேஷ் கடன் கொடுத்தவன்டா எங்களுக்கு சரக்கு கடனாக தந்தவன். அவனுக்கு நாங்கள் காசு கொடுக்க வேண்டியிருந்தது. அதிலே ஒரு பகுதி காசு கொடுக்குறோம். சுரேஷுக்கு கொடுக்க வேண்டிய காசு 34,000 கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்துமா 2 பேர் எழுதுறாங்க.
வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இது பற்று என்றால் முதலாளி ஏதாவது முதலாளி மூலியமாக தந்தால் காசு பிடிக்குள்ள போட்டோம். முதலாளி தந்த சேவைக்கு கடையிலிருந்து காசு எடுத்து தரேன்னா பற்று என்று எழுதுவோம். பற்றுன்னா முதலாளி எடுத்தது உரிமை. இது முதலாளி பற்றுனது பற்று என்று எழுதுகிறார். பற்று என்று சொல்றது 5000 எடுத்துருக்கு. இது வங்கியிலிருந்து கடன் இதுக்கு எடுத்திருக்கு. வங்கி கடனுக்கு கொடுத்துருக்கு. அவங்க பாருங்க, வங்கி கடன் முதல் வாங்கியிருக்கிறோம் 50,000. அதில் ஒரு தவணை கட்டணம் கொடுத்துருக்கும் போல 6000 கொடுத்தால் இதில் வங்கி கடன் என்று எழுதிக்கணும். அப்போ இது இவ்வளவும் கொடுத்த காசுகள். கொடுத்த காசுகள் எல்லாம் என்ன காரணம் உண்டு, அடுத்த விளைவுக்குரிய கணக்கிட பேரும் எழுதுகிறோம். அடுத்த விளைவு இது கொள்வனவோ, இது கொள்வன கணக்கு இதை எழுதணும், வரவில் எழுதணும். இது செலவில் இருக்கக்கூடிய வரவில் எழுதும் கொள்வன கணக்கு. இது தளவாடம், இதில் செலவில் இருக்கக்கூடிய காசு கணக்கில் செலவழிக்கிற தளவாட கணக்கில் வரவு எழுதணும். இது வாடகை, இது காசு கணக்கில் செலவில் இருக்கிற வாடகை கணக்கில் வரவு எழுதணும். இது சுடேஷ், இது காசு கணக்கில் செலவில் இருக்கக்கூடிய சுடேஷ் கணக்கில் வரவு எழுதணும். இது பற்று, இது இங்கே செலவில் காசு கணக்கில் செலவழிக்கக்கூடிய பற்று கணக்கில் வரவில்லை. இது வங்கி கடன், இது காசு கணக்கில் செலவழிக்கக்கூடிய வங்கி கடன் கணக்கில் வரவு எழுதும். அப்போ இதுல இங்க உங்களுக்கு இந்த மூலவீடு ஆன காசு கணக்கில் செய்தால் கணக்கில் திட்டப்பதிவுக்கு எழுதுறதுல நாங்கள் விதிகள் இதுகளெல்லாம் கணக்கை சிந்தனை செய்வதில்லை, நேர உடனடியாக மாற்றலாம். இதில் எழுதுறது இந்த வரவு பக்கத்தில் எழுதுகிற காசு கணக்கில் பெற்ற காசு, செலவு பக்கத்தில் எடுக்கிறது கொடுத்த காசு, விளக்கத்தில் எழுதுறது அடுத்த விளைவுக்குரிய கணக்கு, இதில் விளக்கத்தில் எழுதுகிறது விளைவுக்குரிய கணக்கு கொடுத்த எண்ணத்து கண்டது. சரியாது. இன்னும் ஒன்றுதான் நீங்க முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இது பாருங்க, இதுல பட்டிச்சீட்டு இருக்குது. இது ஒரு ஆவணம், இதை மூல ஆவணம் பண்ணி சொல்றது. இது முதல் குறிப்பேடு, இது மூல ஆவணம் பட்டிச்சீட்டு. இது முதல் குறிப்பேடு, இது ஒரு மூல ஆவணம், இது கச்சாத்தண்டி வருது. அப்ப பட்டிச்சீட்டு இதெல்லாம் பட்டிச்சீட்டுகள். 5 பட்டிச்சீட்டு பெற்றிருக்கிறோம். 5 பட்டிச்சீட்டு எங்கள்கிட்ட இருக்குது. இதுல கச்சாத்தையும் 5 இருக்குது. இது என்னன்னு கேட்டால், இது நாங்க காசு பெற்றுக்கொண்டதுக்கு ஆன சான்று. இந்த சான்று எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு இந்த கணக்கு பதிவுக்கு தான் முக்கியம். யாருக்கு முக்கியம் என்றால் அவனுக்கு முக்கியம், தந்தவங்களுக்கு, காசு தந்தவங்களுக்கு. நாங்கள் எழுதி கொடுப்போம், பணத்தை பெற்றுக்கொண்ட கொண்டு. இது உரிமையாளருக்கு பெற்றுக்கொண்ட 80,000 கொண்டு கொடுப்போம். இது வங்கி கடனுக்கு, வங்கி கடன் வரக்குள்ள வங்கி கடன் அவங்க கையெழுத்து வாங்கிட்டு தான் தருவாங்க. இது விற்பனைக்கு ஒரு பட்டியல் கொடுப்போம். நாங்கள் சரக்களை விற்றா நாங்கள் அந்த சரக்குன்ற பெயர்கள் எல்லாம் எழுதி விதை விவரம் எல்லாம் எழுதி எவ்வளவு காசு உண்டு செலவனம் பண்ணி 40,000 கொண்டு எழுதி போட்டு அதில் கீழுக்கு கையெழுத்து அதில் எழுதிப்போம். என்னடால் பணம் பெற்றுக்கொண்டேன் அல்லது பணம் செலுத்தப்பட்டது என்று 40,000 அதில் எழுதி அடிக்கி அந்த பட்டியலில் நாம கையெழுத்து வச்சு கொடுப்போம். பட்டியலில் விற்பனையாளன் கையெழுத்து வச்சு கொடுக்கணும் அது பட்டியலில். அது அவனுக்கு சான்று. ஆனால் அந்த விற்பனை அதை சொல்ற விற்பனை பட்டியல் சொல்றது. விற்பனை பட்டியல் என்று சொல்ல இல்லாது, அது பட்டியல் அது சொல்ற கச்சாத்தண்டு. ஆனால் அது காசு கொடுக்கல என்றாலும் அதை விற்பனை பட்டியல் சொல்றது. அந்த பணம் செலுத்தப்பட்டது அடிக்க மாட்டாங்க. அதாவது இங்க பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் பட்டியல். துமிந்த என்டர்பிரைஸ் புத்தகங்களை வித்திருக்குது, தம்பித்துறைக்கு வித்திருக்குது. 10 புத்தகம், ஒரு புத்தகம் 200 ரூபா, 10,000. 11ஆம் ஆண்டு புத்தகம் 20 புத்தகம், ஒரு புத்தகம் 400 ரூபா படி 8,000. 12ஆம் ஆண்டு புத்தகம் 10 புத்தகம் வாங்கிருக்கு, 500 ரூபா படி 5,000, மொத்தம் 23,000 ரூபா. அப்ப அதுக்கு 5 வீதம் கழிவு 1,150 ரூபா. மிச்சம் மீதி காசு 21,150 ரூபா. இதுல பணம் பெற்றுக்கொண்டப்படுது. பெய்டேண்டா அடிக்கல, பெய்டேண்டா காசு கொடுக்கப்பட்டது, பெய்டேண்டா அல்லது பணம் செலுத்தப்பட்டது உறுதிப்படுத்தி இதை கையெழுத்து வைக்கணும். விவரம் இதுல தயாரிக்கவர் இதுல கையெழுத்து வைப்பார். பணம் செலுத்தப்பட்டது என்று எழுதி இதில் கையெழுத்து வைப்பார். சொல்லி
அதிகமாக இதில் எழுதி போட்டு ஒரு இப்படி பட்டம் போடுவாங்க, பட்டம் போட்டு கையெழுத்து வைப்பாங்க. இதை சொல்றது இது ஒன்றும் அப்படி கையெழுத்து போடலை, பணம் செலுத்தப்பட்டது இல்லை. ஆனால் இதை சொல்றது விற்பனை பட்டியல். இது யாருக்கு விற்பனை பட்டியல் என்றால் விற்பனை செய்தவனுக்கு தான் விற்பனை பட்டியல். துமிந்த கடனுக்கு வித்திருக்காரு. அப்ப துமிந்த என்டர்பிரைஸுக்கு விற்பனை பட்டியல். தம்பித்துறை இந்த புத்தகங்களை வாங்கியிருக்கு, வெறும் புத்தகம் வியாபாரியா போல இருக்கு, வாங்கி கொண்டு விற்கிறாரு. அப்ப தம்பித்துறைக்கு இது கொள்ளுணவு பட்டியல், தம்பித்துறைக்கு இது கொள்ளுணவு பட்டியல், இது கொள்ளுணவு செய்திருக்காரு. இதுல கையெழுத்து போடல. அப்ப இது கடன் ஆவணம். இதை சொல்றது கச்சா தண்ணீர். இது யாருக்கு கச்சாத்து? இது கச்சாத்து இல்லை, இதுக்கு பேர் பட்டியல். இது விற்பனை பட்டியல், இது விற்பனை பட்டியல், இதுக்கு பேர் விற்பனை பட்டியல். ஏனென்றால் இது காட்சி செலுத்தின எழுதலை, காட்சி செலுத்தாதபடியா இது இவருக்கு துமிந்த வியாபாரத்துக்கு விற்பனை பட்டியல், தம்பித்துறை வியாபாரத்துக்கு கொள்ளுணவு பட்டியல். இது இந்த பத்திரம் இந்த நீலக்கோட்டுக்குள்ள இருக்கிறதான் பட்டியல். இதை நான் அந்த விளக்கம் அளிக்கிறேன். இது துமிந்த வியாபாரத்துக்கு இது விற்பனை பட்டியல், கடனுக்கு விற்ற பட்டியல். தம்பித்துறைக்கு இது கொள்ளுணவு பட்டியல். ஆனா இதை பாருங்க, இந்த பாருங்க, இதுவே பணம் செலுத்தப்பட்ட இது பணம் செலுத்தப்பட்டது என்றால் அப்ப இது பட்டியல், விற்பனை பட்டியல் இல்லை, கொள்ளுணவு பட்டியலும் இல்லை. இதுக்கு பேர் இது பத்திச்சீட்டு. இது ஒரு ஆளுக்கு பத்திச்சீட்டு, மற்ற ஆளுக்கு கச்சாத்து. இவருக்கு தம்பித்துறை தான் வாங்கினவர், தம்பித்துறை வாங்கினவர், தம்பித்துறை வாங்கினவர், காசு கொடுத்தவர் தம்பித்துறை. அப்ப தம்பித்துறையிட்ட பத்திச்சீட்டு, தம்பித்துறைக்கு அது கிடைச்சிக்கு பத்திச்சீட்டு. கொள்வனை செய்தவர் இப்ப இது ஒரு ஆளுக்கு பத்திச்சுட்டு மற்ற ஆளுக்கு கச்சாத்து. அதை விளங்கி கொள்ளணும். இது பட்டியல் இல்லை, இது பட்டியல் தான் இது. ஆனால் பட்டியலாகவும் இருக்கும், அதே நேரம் கச்சாத்தாகவும் பத்திச்சுட்டாகவும் பயன்படும். காசு செலுத்தப்பட்டபடியால் அது பத்திச்சுட்டாக மாறுது. அதைத்தான் நாங்கள் இங்கே குறித்து காட்டுங்க. பாருங்க, இது விற்பனை. விற்பனை இதுக்கு கிடைச்சிருக்கிறது. இவர்கிட்ட இவர் கொடுத்தது பத்திச்சுட்டு. ஏன் விற்பனை செய்தவர் இவர், விற்பனை செய்தவர் இவர், இந்த வியாபாரி. அப்ப விற்பனை செய்தவருக்கு அந்த பட்டியல் வந்து பத்திச்சுட்டு, அதை கொள்வனவு செய்தவருக்கு கச்சாத்து. இதை பாருங்க, கொள்வனவு 47,000. இது உடன்காசு கொள்வனவு. இதுலேயும் ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு, 45,000 ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் பணம் செலுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த பட்டியலுக்கு வணிகத்தில் இருக்கும், இவங்கதான் கொள்வனவு செய்தது. இந்த பட்டியல்களில் 2 பிரதி தயாரிப்பாங்க. விற்றவர்கிட்ட ஒரு பிரதி இருக்கும், வாங்கினவர்கிட்ட ஒரு பிரதி இருக்கும். ஏன்னா விற்றவருக்கும் பணம் பெற்றுக் கொண்டதுக்கு ஆதாரம் வேணும், வாங்கினவருக்கும் பணம் பெற்றுக் கொண்டதுக்கு ஆதாரம் வேணும். அதனுடைய விற்பனை இது கச்சாத்துக்கும் கச்சாத்திலையும் கையெழுத்திருக்கணும், பத்திச்சீட்டிலையும் கையெழுத்திருக்கணும். பணம் பெற்றுக் கொண்டது இந்த 2 பட்டியலையும் இதிலையும் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று இருக்கும், இதையும் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று எழுதுது என்று சொன்னால் இது வராது, காசு வராது, பணம் பொருள். அப்ப அது பெற வேண்டியது கொள்வன நாளிலையும் விற்பனை நாட்டிலையும், கொள்வன நாளத்திலையும் விற்பனை நாளிலையும் தான் அது வரும்.